வணக்கங்க. பாலக்கீரையும் மல்லித்தழையும் வீட்டில் எப்படியே ஈஸியாக வளர்க்கலான்னு பார்க்கலாங்க. இந்த அளவுக்கு மல்லித்தழையும் பாலக்கீரையும் எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு நம்ம மண்கலவை ஏற்கனவே நான் ஒரு மண்கலவை வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த இதில் தோட்டத்து மண், ஆட்டு உரம், கொக்கோ பிட்டு இது மட்டும் கொஞ்சம் கலந்துருக்குறேங்க. இது கூட கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு மட்டும் கலந்துக்கலாம். எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் தேவையில்லை. கீரை செடி ஒரு மாதத்துலேயே ஈஸியாக நமக்கு எல்லா கீரையும் கிடச்சிரும். அதனால் மண்கலவையில் போடுற இந்த உரமே போதும். நல்லா கலந்துக்கலாங்க. நம்ம கலந்துட்டு இந்த க்ரோ பேக் நான் இதுக்கெல்லாவா 2 க்ரோ பேக் இது நானே வீட்டில் தைச்சி வச்சுருக்கிறேங்க. அந்த க்ரோ பேக்கில் போட்டுக்கலாம் வாங்க. இதுதாங்க அந்த க்ரோ பேக்கு. நான் இன்னும் தைக்கிறனால தேவையான அளவுக்கு சும்மா அளவாக ஒரு நேரம் நமக்கு பொரியலுக்கு வர அளவுக்கு அளவான தொட்டியாக தான் கீரை செடி நான் வச்சுருக்கேன். இதுலேயே இப்போ மண் நிறைச்சிக்கலாங்க. அது 2 தட்டு மண் போட்டாலே போதும். கீரைக்குங்கிறதுனால நம்ம ரொம்ப நிறையா போட வேண்டிய அவசியம் இல்லை. அளவாக போட்டாவே போதுங்க. இப்போது மல்லியை நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற மல்லியே தாங்க, தனியாக விதைக்கின்னு வாங்கலை. இதை நம்ம கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி ஒரு ஓடோ ஏதோ ஒன்றில் 2ஆக உடச்சிக்கலாங்க. தலையில் போட்டு சும்மா லைட்டாக ரொம்ப அமுத்தக்கூடாது. லைட்டாக அமுத்தினாலே 2ஆக உடஞ்சிரும். அதை எடுத்து நம்ம இப்போ போட்டுக்கலாங்க. நம்ம வீட்டு விதை போடுறதுனால கொஞ்சம் நல்லா நிறையாவே போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா அடர்த்தியாக வரும். நம்ம விலைக்கு வாங்குற மாதிரி ரொம்ப வளர்த்தியாக இல்லாட்டினாலும் அளவான வளர்த்தி, ஆனால் வாசனை அப்படி இருக்குங்க. ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி தொட்டியில் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் நம்ம விலைக்கு வாங்குறக்கே மனசு வராதுங்க. அந்தளவுக்கு சட்னி செஞ்சாலும் அவ்வளோ சுவையாக இருக்கும். இதுக்கு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி எடுத்து வச்சிடலாங்க. இந்த பக்கம் அந்த இதுலேயும் இன்னொரு இது வச்சுருக்கேன். அந்த பேக்லேயும் மண் போட்டுட்டு பாலக்கீரை விதைங்க இது. இந்த விதை நம்ம உரக்கடையிலையே நம்ம வாங்கலாம். ஆர்கானிக் கடைகள்லேயும் விதை விற்கும். ஒரு பேக்கெட் 10 ரூபா தாங்க. அந்த 10 ரூபா பேக்கெட்டில் பாதி அளவு போட்டாவே போதும். அதையும் போட்டு அதுக்கும் தண்ணி ஊற்றி நாம் எடுத்து வச்சிடலாங்க. ஒரு 4-5 நாள் கழித்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு பாலக்கீரை நல்லா கொஞ்சம் 2 இலை விட்டு வச்சுங்க. ஆனால் மல்லி எப்போவுமே கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். மல்லி கீரை முளைக்கிறதுக்கு முன்னாடியே கீரை விதைகள் தான் முளைச்சிருக்கு. ஒரு 10-12 நாள் கழித்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு பாலக்கீரை 4 இலையே விட்டுருச்சுங்க. ஆனால் மல்லி இப்போ தான் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. மல்லி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கொன்று இங்கொன்னுமா முளைக்க ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி களைச்செடி தான் நிறையா கீரை செடி, வேறு கீரைகள்லாம் முளைச்சிருக்கு. அதையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சுட்டு கொஞ்சம் மீன் அமில மட்டும் அடிச்சுக்கலாம். அது இதுக்கு அவ்வளோவா நோய் தாக்குதல் வர்றதில்ல. இருந்தாலுமே மீன் அமிலம் அடிச்சிட்டோன்னா கீரை நல்லா பசுமையாகவும் நல்லாயிருக்கும். சின்ன சின்ன நோய் தாக்குதல் வராமல் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே மீன் அமிலம் எப்படி தயாரிக்கிறதுங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். இப்போ மறுபடியும் ஒரு வாரம் கழித்து பார்க்கும்போதே இந்த அளவுக்கு நல்லாவே வளர்ந்துருச்சு. அதுக்குள்ளே ஒரு தக்காளி செடியும் முளைச்சிருக்குங்க. அது தானாக முளைச்ச தக்காளி செடி. அதை அப்படியே விட்டுறலாம். மல்லி பாலக்கீரை அளவுக்கு வளரல. மல்லி எப்போவுமே அந்த அளவுக்கு தாங்க இருக்கும். இதுலேயும் 1-2 களை செடியெல்லாம் முளைச்சிருக்குது. அதையெல்லாம் நாம் எடுத்துடலாம். புல்லு இதெல்லாம் எப்படி இருந்தாலும் முளைக்கத்தான் செய்யும். அதை எடுத்துட்டோம்னா இப்போது நம்மளுக்கு பாலக்கீரை அறுவடைக்கு தயாராகிடுச்சுங்க. மல்லித்தழையும் போதும். இதுக்கு மேலே விட்டாலும் இனி பெருசாக வளராது, பழுக்க ஆரம்பிச்சிடும் இலை. அதனால் நம்ம அறுவடை பண்ணிக்கலாங்க. இப்போது பாலக்கீரையை நம்ம ஃபஸ்ட்டு அறுவடை செஞ்சுக்கலாம். பாலக்கீரையை நம்ம பாசிப்பருப்பு இந்த பாலக்கீரையும் போட்டு கடைஞ்சா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போது இந்த பாலக்கீரையை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்கு. நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டில் மண் இருந்தாலே போதும். கீரை மட்டும் நம்ம வீட்டிலையே வளர்த்துக்கலாங்க. கடையில் வாங்குறது நிறையா மருந்தடிக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் அது வாடி போகாமல் இருக்கிறதுக்காகவும் மருந்தடிக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் நம்ம கீரைகளை மட்டுமாச்சு வீட்டில் ஈஸியாக வளர்த்துக்கலாம். செடி வளர்த்த ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை செய்யலாங்க. இந்த விட்டாச்சு. இதில் தக்காளி செடியை இப்படியே விட்டுறலாங்க. அது தானாக முளைச்சது. அது விட்டுட்டால் அது அப்படியே காய்க்கும். அது கூட கீரையும் வந்துடும். இப்போ மல்லித்தழையும் நம்ம அறுவடை செஞ்சுக்கலாங்க. இதுக்கு மேலே விட்டாலும் இனி பெருசாக வளராது. இலை மஞ்சளாக ஆரம்பிச்சிடும். சிறுசாக இருந்தாலும் மனம் அவ்வளோ மணமாக இருக்குங்க.
இதையும் நாம் சட்னி செஞ்சுக்கலாங்க. மல்லித்தழை சட்னி நல்லாயிருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்னு ஒரு நாளைக்கு பார்த்துடலாம். இப்போது மல்லித்தழையை பூராமே நம்ம அறுவடை பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு மறுபடியும் அதை எப்படி செய்யலாங்கிற ஒரு ஆர்வம் வரும். நன்றி.